தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய திரை மின்சாரம் நிகழ்ச்சியில் திரைப்பட உலகில் இயக்குனர், நடிகை, அதை விட சமூக ஆர்வலர், சமூக பிரச்சனைனா சமூக அக்கறையோட தன் கருத்துக்களை துணிச்சலாக சொல்லக்கூடியவர் நம்ம திருமதி லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் அவர்கள். இன்னைக்கு அவரோட பேசுவோம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். ஆமாம், வணக்கம். இப்போ நம்ம தமிழ் திரையுலகில் ஒரு தமிழர்களாக நமக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, இசைஞானி இளையராஜா அவர்கள் சிம்பனி இசைச்சு இன்னைக்கு வெற்றிகரமாக நம்ம இந்தியா திரும்பியிருக்கிறாரு. அதில் எனக்குலாம் அது என் படத்தில் அவங்க ஒர்க் பண்ணலை, அந்த பெருமைலாம் இல்லை. ஆனால் உங்களுக்கு ஆர் யூ பேபி, அது ஓகே பேபி, அதில் இசையமைச்சிருக்காரு. உண்மையிலே அது இளையராஜா இசையில் நம்ம படம் பண்ணியிருக்கோங்கிறது அது ஒரு தனியான ஒரு பெருமை தான். அந்த பெருமை உங்களுக்கு இருக்குது. இந்த நேரத்தில் இளையராஜாவை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலி இது ஒரு ரொம்ப மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் எனக்கு. நான் நினைச்சு கூட பார்க்கல. என்னன்னா பயமா இருந்தது அவர்கிட்ட எல்லாம் போய் எப்படி நம்ம கதை சொல்லுறதுன்னு. ஆனா அதுக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சது. அவர் கேட்ட உடனே அவர் வந்து எவ்வளவு தூரம் ஒரு சைல்ட் லைக் எந்தூசியாசம் தெரியுமா அவங்களுக்கு. நம்ம நினைச்சுக்கிறோம் அந்த வயசுல கூட அவர் ஒரு குழந்தைக்கு இருக்கிற ஒரு ஆர்வம் அவருக்கு இருக்கு. அவர் நான் என்னோட படம் அவர்கிட்ட போகும்போது அவர் சொன்னாரு, நான் கிட்டத்தட்ட 1500க்கு மேல படங்கள் அவர் பண்ணி முடிச்சாச்சு. ஆனா என் நம்பர் கரெக்டா சொல்றேன் நானு தெரியல. ஆமா, 1500க்கு மேல அப்பவே போயாச்சு சொன்னாரு. அப்படி இருந்தும் அதுக்கு அந்த கதைக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை, அது கேட்கும் போது அந்த இயக்குனருக்கு அது எவ்வளவு பெரிய விஷயம் அதெல்லாம் அவருக்கு தெரியும். அண்ட் கேட்ட உடனே அவர் சொன்னாரு, ஓகேம்மா, நீங்க ஷூட் பண்ணிட்டு வாங்க, நம்ம பண்ணிக்கலாம் சொன்னாரு. ஆனா நெக்ஸ்ட் டே மார்னிங் எனக்கு கால் வந்துடுச்சு, இன்னைக்கு 10 மணிக்கு ஸ்டுடியோக்கு வாங்க, நம்ம கம்போஸ் பண்ணலாம்னு. அங்க போகும்போது அவர் ரெடியா இருக்காரு. அப்சல்யூட்லி. சோ எப்படி இருந்ததுன்னா, அவர் இந்த இடத்துல இருக்காருன்னா தட் இஸ் நாட் சும்மா ஒரு இல்ல, அதுக்கான காரணம் இருக்கு. அதுக்கான ஒரு ஹீஸ் அ ஜீனியஸ். ஹீஸ் ஹீஸ் நமக்கு நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு ஒரு கிஃப்ட் ஃப்ரம் தி யூனிவர்ஸ் தான் அவரு. பண்ணைப்புறத்துல இருந்து ஒரு கிராமத்து மண்ணில இருந்து வந்து திரையுலகில் தன்னோட கொடி இசைக்கொடியை பறக்க விட்டு இன்னைக்கு உலக அளவுல போய்விட்டு சிம்பனின்னு பெருசா ஒரு பெருமை சேர்த்திருக்கு. அது ஒரு அக்ஷய பாத்திரம் மாதிரி வந்து இருக்குல்ல. அதுக்கு ஒரு ஒரு சேச்சுரேஷனே இல்ல. நமக்கு நிறைய பார்த்திருக்கோம் நம்ம கலைஞர்கள்ல. ஒரு பீக் பீரியட் இருக்கும். அதுக்கப்புறம் அது 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 வேற ஒரு இடத்துக்கு போயிடுவாங்க அவங்க. மக்களோட டேஸ்ட் வேற மாதிரி மாறிடும். இவரது அப்படி கிடையாது. இது எந்தெந்த காலத்திலயும் மேபி 1000 வருஷங்களுக்கு அப்புறம் கூட அதோட இடம் அதுக்கு அப்பவும் அது ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கும். அந்த இமோஷன்ஸ் கடவுள் கொடுத்த அப்பா, இட் இஸ் சம்திங் அமேசிங். அப்படியாப்பட்டவர் கூட ஒர்க் பண்ண முடிஞ்சதுங்கிறதே வந்து நான் வீடியோ வச்சிருக்கேன். அவர் இப்படி உட்கார்ந்துருக்காரு, நான் பக்கத்துல உட்கார்ந்துருக்கேன். அவர் சீனை பார்த்துட்டு அப்படியே வாசிப்பாரு. எனக்கு எனக்கு நான் வந்து இப்படி பிரமிச்சு போய் தான் உட்காந்துருக்கேன். ஒண்ணு ஒரு வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட விடல. ஏன்னா மரியாதை, பயம் சொல்றதை விட மரியாதை. மரியாதை எப்படி சிச்சுவேஷன் சொல்லி அப்படி. ஆமா, நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். ரொம்ப ரொம்ப அழகா கேட்டுட்டு இருந்தாரு. நான் கம்போசிங் முடிச்சு ஒரு 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 டியூன் தான் கொடுத்தாரு. எனக்கு ஒரு பாடல் தான். அப்ப பிடிச்சிருக்கா கேட்டாரு. என்ன சார் பிடிச்சிருக்கா கேக்குறீங்க? அப்ப இல்ல, உங்களுக்கு பிடிக்கலன்னா இன்னொன்னு போட்டு கொடுங்க. ஐயோ இல்ல சார், இட்ஸ் அப்சல்யூட்லி ஃபென்டாஸ்டிக். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே ரெக்கார்டிங் சொல்லிட்டாரு. உங்களுக்கு யாரு வேணும்னு கிளம்பும் போது யாரு பாடணும்னு கேட்டாரு. நான் என்னோட விருப்பம் சொன்னேன். நெக்ஸ்ட் நாங்க அங்க போனப்ப அந்த ஆர்டிஸ்ட் அங்க இருந்தாங்க. அண்ட் இவர் உட்கார்ந்து லிரிக்ஸ் எழுதிட்டாரு. அவர் எழுதிட்டாரு. அதுல ஒரு வரி மட்டும் எனக்கு என்னோட இந்த பெண்ணியத்துக்கு கொஞ்சம் முரண்பாடு இருந்தது. அப்ப எனக்கு நான் வந்து கேள்விப்பட்டிருக்கோம்ல, நம்ம வெளியில இருந்து பல கதைகள் கேட்போம்ல, அதனால ஒரு ஒரு தயக்கம் இருக்கும். அதுவும் இல்ல அவ்வளவு சீனியர், நம்ம எப்படி சொல்றதுன்னு. நான் யார்கிட்ட கேட்டேனோ அவங்க எல்லாம் ஓடி போயிட்டாங்க. ஐயோ நாங்க இல்ல இந்த விளையாட்டுக்கு, நீங்களாச்சும் அவராச்சுன்னு போயிட்டாங்க. நானே போய் உட்காந்துட்டேன். சார்ட்ட பக்கத்துல உட்காந்து, சார் எனக்கு ஒரு சின்ன விஷயம் இருக்கு. அவர் சொன்னாரு, முதல்லயே தபஸ் சொல்லியிருந்தாரு. தபஸ் தானே ஆடியோகிராஃபர், நீங்க என்ன சஜஷன் எடுத்துட்டு போனாலும்
இப்ப நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் சொல்லுவோம்ல, நம்ம ஒரு ஒரு சீன் சொல்லிட்டு நல்லா இல்லைன்னு யாராவது ஒரு பையன் சொன்னா நம்ம கேட்போம், சரி இது வேற எப்படி பண்ணலாம், நீ ஓகே. சொல்லு பாப்போன்னு. ஆமா, ஆமா. அவன் அவன் சொல்லுவான், அது நல்லா இருக்கலாம் நல்லா இல்லாம ஆமா. இருக்கலாம், ஆனாலும் ஒரு சொல்லணும். ஒரு சொல்லணும். அப்பதான் நீ அதுக்கான ஒர்க் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். ம். அதுக்கு ப்ரிப்பேர்டா இருந்திருங்கன்னு முன்னாடியே சொல்லிட்டாரு. ஓகே, ஓகே. இப்போ அதனால தெரிஞ்சாலும் தெரியலைனாலும் நான் இது எப்படி இருக்கலாம்னு நினைக்கிறேங்கிறதுக்கு ஒரு ப்ரிப்பேர்டா இருந்தேன். ம். கரெக்டா நான் போய் உட்காந்து சொன்னேன். இப்படி பார்த்தாரு. இது எப்படி இருக்கலாம்னு நினைக்கிறீங்க ம். கேட்டாரு. ம். நான் சொன்னேன். அவர் அதை யூஸே பண்ணல. ம். ஆனா கன்வின்ஸ் ஆயிட்டாரு. நான் வந்து நிஜமாவே ம். சும்மா சொல்லணுமேன்னு சொல்லல. நிஜி ந- அஹ் நிஜமாவே அதை ஃபீல் பண்றேன்னு ஓகே, ஓகே. டக்குன்னு மாத்தி கொடுத்துட்டாரு. சூப்பர், சூப்பர். ஆனா படம் எல்லாம் முடிஞ்சு ம். எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் படம் ரிலீஸ்க்கு முன்னாடி ஃபைனலா நான் எழுதியிருந்ததே பெட்டரா இருக்கும் எல்லாம் சொல்லுவாங்க, அவங்க தலக்கணம் வெட்டு விட்டு இருக்கும், நெருங்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நெருங்கினவங்க, பயணிச்சவங்க உங்கள மாதிரி சொல்லுவாங்க, குழந்தை குழந்தை அடம் பிடிக்கும் சில இதுல. ஆமா. அது அது நியாயமான இடம் இல்ல. என்னோட ஒர்க் நான் பண்ணது எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. அது இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு. மேபி இஸ் ரைட். இப்போ பெண் இயக்குனர்னா, இப்போ பானுமதியில இருந்து பானுமதி அம்மா, அப்புறம் நம்ம லட்சுமி மேடம், ஸ்ரீபிரியா மேடம், நம்ம இப்போ இப்போ பார்த்தா சுதா பொங்கரார், நம்ம ஐஸ்வர்யா ரஜினிகாந்த், நிறைய வந்திருக்காங்க அப்படியே. ஆமா. இப்போ பெண் இயக்குனர் கம்மி தான். ஆமா. ஆமா, ஆமா. உங்களுக்கு எப்படி இயக்குனர் ஆகணுங்கிற தாட் வந்துச்சு? அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் கூட சொல்லியிருக்கேன் சார். நீங்க சொன்னீங்களே டெவலப் அந்த இயக்குனர், கிரியேட்டர், ஆமா, ஆமா. டைரக்டர் சொல்றதை விட கிரியேட்டர்ங்கிறது வந்து அது ஒரு பெரிய ஒரு அது அது இட் கிவ்ஸ் யூ சோ மச் ஆஃப் ப்ரைட் இல்லையா? நம்ம அவ்வளோ ஆமா. பெருமைப்படுற விஷயம். ஏதோ ஒண்ணு உருவாக்கி இருக்கோம், ஒரு உலகத்தை உருவாக்கி இருக்கோம், ம். நம்ம ஒரு 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 யூனிவர்ஸ் உருவாக்கி இருக்கோங்க இல்லையா? ஆமா. அப்போ ஆனா ஒரு பெண் இயக்குனரா வரும்போது அவங்கள இயக்குனர் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் சொல்றதுக்கு அவ்வளோ ஒரு ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு. இப்ப நீங்க ரொம்ப இயல்பா சொன்னீங்கன்னா ம். நீங்க இயக்குனர், ம். உங்களுக்கு தெரியும் அந்த ஆமா. இடத்தோட அது எவ்வளவு கஷ்டமான இது, அது எவ்வளோ ஒரு ஒவ்வொரு இயக்குனரும் அது எவ்வளோ உயிருக்கு மேல ஆமா, மதிக்கிற ஆமா. ஒரு விஷயம்னு உங்களுக்கு புரியுது, தெரியறதுனால நீங்க புரியுது. சொன்னீங்க. பல இன்டர்வியூஸ்ல அது வேணும்ட்டு அவங்க பண்ணறது கிடையாது. ம். நடிகை லட்சுமி ராமகிருஷ்ணன் தான் சொல்லுவாங்க. ம். அது எப்படி அதே இதே ஒரு ஆணா இருந்தா ஃபர்ஸ்ட் வர்றது இயக்குனர். இயக்குனர்னு தான் வரும். ம். அது அது அப்படி பழக்கம் ஆயிடுச்சு. அதனால ஞாபகப்படுத்தணும் நம்ம. முதல்ல எல்லாம் அது ரொம்ப ஃபீல் பண்ணி நான் ஒவ்வொரு இன்டர்வியூலயும் சொல்லுவேன். நீங்க கட் பண்ணி இயக்குனர் சொல்லுங்க. இப்ப எல்லாம் கண்டுக்கிறது இல்ல. நீங்க என்னமோ சொல்லிட்டு போங்கன்னு விட்டாச்சு. சோ அதுதான். எனக்கு வந்து இது இவ்வளவெல்லாம் நான் 2011ல என்னோட ஃபர்ஸ்ட் படம் ஷூட் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கு முன்னாடி 5 வருஷம் நடிகையா பயணிச்சீங்க. பயணிச்சேன். ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 35 ஃபிலிம்ஸ் 5 வருஷத்துல பண்ணேன். நல்ல படங்கள் பண்ணேன் சார் நான். பொய் சொல்ல போறோம், பிரிவோம் சந்திப்போம், நாடோடிகள், ஈரம், அப்புறம் மலையாளத்துல சக்கரமுத்து, அந்த மாதிரி நல்ல நல்ல படங்கள். வெரி வெரி குட் ஃபிலிம்ஸ். நான் மகான் அல்ல, ம். வரிசையா சொல்லலாம். ஏதாவது ஒண்ணு விட்டுட்டு போனேன். விண்ணை தாண்டி வருவாயா, மிஸ்கின் படம் பண்ணீங்களா? யுத்தம் சே இது. 2010ல யுத்தம் சே பண்ணேன். அந்த மாதிரி நல்ல டிரெக்டர்ஸ் கூட, ஆக்சுவலி ராவன் கூட, மணி சார் கூட கூட ஒர்க் பண்ணேன். நான் 18 நாள் ஷூட் பண்ணோம். அப்படியா? அந்த போர்ஷன் அப்படியே அந்த ஒரு போர்ஷன் அப்படியே அவங்க எடிட் பண்ணி தூக்கிட்டாங்க. ஐயய்ய! ஸோ அதனால நான் ஒரு 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 சாங்ல மட்டும் ஒரு ஒரு ஷார்ட்ல வந்துட்டு போவேன் அவ்வளவுதான். ஓகே, ஓகே. பட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது. பெஸ்ட் சினிமோட்டோகிராஃபர்ஸ், பெஸ்ட் டிரெக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணறது ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சது. நிறைய கேள்வி கேட்பேன், இன்ட்ரெஸ்ட், அது ஆர்வம், நம்மளும் பண்ணணும், நமக்கு எவ்வளவு கதை இருக்கு சொல்றதுக்கு. ஆர்டிஸ்டா பயணிச்சிருக்கீங்க. ஆர்டிஸ்ட்ங்கிறது தெரியும் உங்களுக்கு. ம், நம்ம வந்து ஒரு கேரக்டர கேட்டு அதுல நம்ம இன்வால்வ் ஆகிருவோம். இன்வால்வ் ஆயிட்டு அதோட முடிஞ்சுவோம். அது ம், பெரிய மேக்கப் கலெக்ஷன் பேக்கப்னா முடிஞ்சிருச்சு. ம், நம்ம ரிலாக்ஸ் ஆயிருவோம். ம், ஆனா இயக்குனர்ங்கிறது அப்படி இல்ல. ம், பேக்கப் ஆனாலும் நாளைக்கு திருப்பி ஷூட்டிங் என்னென்ன விஷயங்கள்லாம் நெறைய இருக்கும். ஓ, நான் சொல்றேன், ஒரு கேமராமேன் வந்து டைரக்டர் ஆகுறது, ம், ஒரு ஃபைட் மாஸ்டர் டைரக்டர் ஆகுறது, இதெல்லாம் ஒரு ஒத்துட்டு போயிடலாம். ஆனா ஒரு ஆர்டிஸ்டா இருந்து, ஆர்டிஸ்ட்னா சில நேரத்துல சொகுசு வாழ்க்கைன்னு ஒண்ணு வரும். ம், லெவலுக்கு ம், எந்த டென்ஷன் இருக்காது. ம். நம்மளுக்கு நடிக்கணும், ஆமா. சம்பளம் கரெக்டா வரணும். இதெல்லாம் இருக்கும். ஆனா எந்த ஒரு பொறி இருக்கும்ல, ம், டேய் ம். நம்மளும் டைரக்டர் ஆகணும். நம்மளும் டைரக்டர் இந்த சினிமால ஜெயிச்சு காட்டணும். அப்படின்னு எங்கேயாவது ஒரு ஒரு தோணியிருக்கும் உங்களுக்கு. அது எந்த இடம்?
ஆக்சுவலி நான் ஆர்டிஸ்ட் ஆனதே டைரக்டர் ஆறதுக்கு தான். அதுதான் ஆ. நான் சொல்ல வந்தேன். என்னன்னா எனக்கும் சினிமாக்கும் சம்பந்தமே கிடையாது. ம். நான் முதல்ல பண்ணது ஷார்ட் ஃபிலிம்ஸ் தான். அதுவும் ஒரு 42 வயசுக்கு அப்புறம் ஓகே, ஓகே. திடீர்னு ஒரு 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 வாய்ப்பு வந்தது ஒரு கதை கேட்கறதுக்கு. அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் கதை சொல்லும்போது ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது. நம்ம பண்ணலாமேன்னு பண்ண ஆரம்பிச்சு, அங்கதான் என்னோட பயணம் ஆரம்பிச்சது. ஓகே, ஓகே. அது பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு டைரக்டரை பார்த்து லோஹிததாஸ் சார், ம். வெரி பிக், ஆமாமா. எக்ஸ்ட்ரீம்லி குட் ரைட்டர். அவரை மீட் பண்ணி அவர் எனக்கு வாய்ப்பு கொடுத்தோன்னே என் வீட்ல நான் எப்படி கன்வின்ஸ் பண்ணேன்னா எனக்கு ஆக்டிங் எல்லாம் சான்ஸே கிடையாது, விடவே மாட்டாங்க. ம். எங்க ஃபேமிலில இட்ஸ் அப்சல்யூட்லி நோ சான்ஸ் அப்படி ஒரு இது. அப்போ நான் வந்து உம், அவர் வீட்ல சொல்லும்போது எனக்கு டைரக்ஷன், எனக்கு சினிமா பண்ணணும், ம். எனக்கு இதுதான் வழி. ஏன்னா பசங்களை வச்சுட்டு நான் ஒரு டைரக்ஷன் கத்துக்கிறதுக்கோ இல்ல ஒருத்தர் அசிஸ்டன்ட் டைரக்டராவோ போய் ஒர்க் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் நான் ஆர்டிஸ்டா போச்சுன்னா நான் பல பேரை காண்டாக்ட் வரும், ம். சினிமாட்டோகிராஃபர்ஸ் எனக்கு ம். பரிச்சயமாகும், ஓகே. டிரெக்டர்ஸ் என்னெல்லாம் பண்றாங்கன்னு நான் கத்துக்க முடியும். ஸோ அந்த ஒரு நோக்கத்தோட தான் நான் உள்ள வந்தேன். ஸோ ஒரு ஆர்டிஸ்டா உள்ள வந்தா கூட நான் அங்க வந்து அலர்ட்டா தான் இருப்பேன். கவனிச்சிருக்கீங்க. அப்படி அலர்ட்டா தான் இருப்பேன். ரெஸ்டே எடுக்க மாட்டேன். கேரவன்ல போய் உட்கார்ந்ததே கிடையாது. ஓகே, ஓகே, ஓகே. மேக்கப் போட்டு அந்த மேக்கப் போடுறதுக்கு கூட ரொம்ப கம்மி டைம் தான் வச்சுப்பேன். ம். வெளியே வந்துடுவேன். ம். ஒரு சில டைரக்டர்ஸ்க்கு அது பிடிக்காது. சொல்லுவாங்க, நீங்க உங்களுக்கு கேரவன் இருக்குல்ல, நீங்க உள்ள போய் உட்காருங்க, ஏன்னா பக்கத்துலயே உட்கார்ந்து மோட்டர் பக்கத்துல வந்து கேள்வி கேட்டுட்டே இருக்காதீங்கன்னு. ம். பட் நிறைய டைரக்டர்ஸ் அது ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ம். அந்த மாதிரி பல குருக்கள் எனக்கு. ஓகே, ஓகே. பல பேர் அது அது ஆர்வம் பண்ணணும் 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 பண்ணணும்னு. ரைட் லுக்கு, லெஃப்ட் லுக்கு, அஹ், அப்புறம் லென்ஸ்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. இத கவனிப்பீங்க. கவனிச்சுட்டு அஹ். இதுக்கா படம் பார்ப்பீங்கல்ல? ஏன் அப்படி சொன்னாங்க? என்ன அது விஷயம் ஒண்ணுமே வந்திருக்கு? புரியாது சார் எனக்கு. இது ம். இல்ல ஃபர்ஸ்ட் ஃபிலிம் என்ன ஆரோகணம் பண்ணும்போது கூட எனக்கு இந்த ரைட் லுக்கு லெஃப்ட் லுக்கு ம். ஷார்ட் டிவிஷன் எனக்கு தெரியாது. ம். நாட் ஆரோகணம், ஆரோகணத்துக்குள்ள 5 வருஷம் ஆச்சுல்ல. ம். ஆமாமா. ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது ம். ஆயு நான் வந்து அப்ப பண்ண பர்த்டே பார்ட்டின்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன். ஆமா. அந்த டைம்ல நான் என்ன நினைச்சேன்னா படம் எடுக்க போறேன், பயங்கர பெருமையா படம் எடுக்க போறேன், படம் ஷார்ட் ஃபிலிம் எடுக்க போறேன். கேமரா நம்ம வெட்டிங்ல எல்லாம் எடுப்பாங்கல்ல அப்படி. பார்த்துருக்கேன். அதுதான் இப்ப ஷார்ட் டிவிஷன் இருக்குன்னு கூட நான் அந்த 45 வருஷத்துல எனக்கு அப்படி ஷார்ட் டிவிஷன் நான் கவனிச்சது கூட கிடையாது. ம். இப்ப நிறைய பேர் பாருங்க, எங்க வீட்ல எங்க அம்மாட்ட இல்லைன்னா எங்க அக்காட்ட எல்லாம் போட்டா என்னது ஷார்ட் டிவிஷன், ம். அவங்களுக்கு தெரியாது. அதுல அந்த ஒரு சீனுக்குள்ள பல ஷார்ட்ஸ் இருக்கு, பல ஆங்கிள் இருக்குன்னு ஆமா. அது ரியலைஸே பண்ண மாட்டோம். ம். ஒரு நார்மல் ஆடியன்ஸ் அந்த காலத்துல அப்படிதான். ஆமா. இந்த காலத்துல பசங்களை போய் கேளுங்க, பார்த்தாரு. அடேங்கப்பா இங்க பட்டே கிளம்பிடுவாங்க. ஜக்கி எந்த ஜான். ஆங்கிள் எது எவ்வளவு என்ன லென்ஸ் போட்டிருக்காங்க, அதுல லைட்டிங் கரெக்டா இருக்கா எல்லாம் சொல்லிடுவாங்க. ஆம், இந்த ரைட் லுக்கு லெஃப்ட் லுக்கு ம். ஆக்டராவும் டிரெக்டராவும் பிரச்சனை தான். பிரச்சனை வரும். ஆமா. அது 4 படத்துக்கு அப்புறம் தான் அது கொஞ்சம் தெளிவாகிற மாதிரி இருக்கு. இருக்கு. ஆர்டிஸ்டா இருக்கும்போது. ஆமா. உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர். ஓகே, இந்த கேரக்டர் நல்ல கேரக்டர். நிறைய படம் நடிச்சிட்டீங்க. ஆமா, ஆமா. நிறைய. ஆஃப்கோர்ஸ் யுத்தம் யுத்தம் செய்து ரொம்ப நல்ல கேரக்டர். பொய் சொல்ல போறோம் சூப்பர் ஆ, கேரக்டர், ஓகே, ஓகே. ரொம்ப நல்ல கேரக்டர். நிறைய இருக்கு சார், நிறைய படங்கள். மலையாளத்துல ஜேக்கப் என்ற சொர்க்கராஜ்யம், ம். அந்த ஒரு படம் இன்னும் 2015ல வந்த படம். இன்னும் நான் வேர்ல்ட்ல எந்த கண்ட்ரிக்கு போனாலும் அந்த படத்தையும் அந்த கேரக்டரையும் மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அப்ப இது யுத்தம் செய்ய உங்களுக்கு பயமா இல்லையா அப்போ? கதை கேட்டு அவரு யுத்தம் செய் ம். அது ஆக்சுவலி நான் எப்பவுமே சொல்வேன், ம். ஒரு ஏஜுக்கு அப்புறம் தானே நான் உள்ள வந்தேன். ம். அதனால அஹ், ஒரு மதர் ரோல், அந்த மதர் ரோல் ஒரு ரொம்ப லிமிட்டட் ஆப்ஷன்ஸ் தான். ம். அந்த மதர் ரோல்குள்ளேயே பல விதமான அஹ், சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குமே தவிர, உங்க கேரக்டர் வந்து ஸ்னேகாக்கு அம்மா இல்லைன்னா விஜய்க்கு அம்மா ம். சொல்லுவாங்க. என் கேரக்டர் என்னது சொல்லுங்க. அதான் சொல்லுங்க. என்ன சொல்றதுக்கு ஒண்ணும் இருக்காது. ஆமாம்மா. கரெக்ட். அவ்வளவுதான். அது எனக்கு ஒரு வருத்தம் தான். ம். ஏன்னா அதே பாத்தீங்கன்னா ஜெண்டர் ப்ராப்ளம் தான். இதே ஒரு எனக்கு ஈக்குவலா இருக்கிற ஒரு மேல் கேரக்டர் ஆர்டிஸ்ட் எடுத்து பாருங்க, அவங்களுக்கு கிடைக்கிற வெரைட்டிஸ் பாருங்க. வரும். ரொம்ப ஃபியூ பீப்புள் தான் சரண்யா மாதிரி. ம். அந்த வகையில நான் அந்த ஆமா. ஒரு அளவுக்கு. ஆமா. பட் யோசிச்சு பாத்தீங்கன்னா எங்களோட இப்போ இந்த 45 வயசுல இருந்து 60 வயசு 65 வயசு வரை இருக்கிற
பெண்களுக்கு இருக்கிறது ரோல்ஸும் அதே வயசுல இருக்கிறது ஆண்களுக்கு இருக்கிறது ரோல்ஸ் எடுத்து பாருங்க, கம்பேரே பண்ண முடியாது. ஏதாவது ஒண்ணு ஒரு போலீஸ் ஆபீசர் வருமே தவிர, சாதாரணமா நாம சொசைட்டில இருக்கிற கேரக்டர்ஸ், ஒரு ஒரு படத்துல ஒரு 50 கேரக்டர்ஸ் இருக்கு, இல்ல 100 கேரக்டர்ஸ்ல இருக்குன்னா, அதுல எவ்வளவு கேரக்டர்ஸ், முக்கியமான கேரக்டர்ஸ் பெண்களா இருப்பாங்க. இன்னும் அது அந்த சமநிலை வரல. வரல. அப்ப அது எனக்கு அது ரொம்ப வருத்தம். அப்ப நான் எப்பவும் சொல்வேன், அஹ் ஐயோ இது என்னது இது, ஒரு லிமிட். எனக்கு இந்த லிமிட்டேஷன்ங்கிறது வந்து ரொம்ப வருத்தமான விஷயம். நான் ஆண்டர்பிரினர் இருக்கும்போது, என்னோட பிசினஸ் நான் பண்ணிட்டு இருக்கும்போது, எனக்கு லிமிட் கிடையாது. நான் உழைச்சேன்னா, நல்லபடியா நல்ல ஐடியாஸ் வச்சு நல்லா பண்ணீங்கன்னா என்ன ஸ்டாப் பண்ண முடியாது. நான் வேர்ல்ட் ஃபேமஸான ஒரு பிசினஸ் உருவாக்கி கொண்டு வர முடியும். அவ்வளவு சக்சஸ்ஃபுல்லான வெஞ்சர்ஸ் பண்ணிட்டு இருந்தவன் நான். ஆனா நான் வந்து ஒரு பெண்ணா இருக்கிறதுனால, எனக்கு 3 பெண் குழந்தைகள் இருக்கிறதுனால, என்னோட ப்ரையாரிட்டி ஃபேமிலியா இருக்கிறதுனால, நான் அது இவ்ளோ போதும்னு நீங்களே முடிவு பண்ணிட்டீங்க. முடிவு பண்ணிட்டேன். பரவாயில்ல. பட் சினிமால நீங்க எவ்வளோ உழைப்பு போடுறதுக்கு ரெடியா இருந்தாலும், எவ்வளோ திறமைசாலியா இருந்தாலும், ஒரு இடம் வரதான் போக முடியும். ஒரு பெண்ணா இருந்தா அதுக்கு மேல போக முடியாது. ஓகே ஓகே ஓகே. அது ஒரு எல்லை. ஆமா, இப்ப கமல் சார், ரஜினி சார் பண்ணது ஹீரோ ரோல்ஸ், அவங்க கூட நடிச்ச நடிகைகள் ஹீரோயினா பண்ண முடியுமா? முடியாது. அதுக்கப்புறம் அம்மாவாகி பாட்டு அவங்க அவங்க அவங்களுக்கு அம்மாவாயி, அவங்களுக்கு அண்ணி ஆயி, ஆமா, மாமியார் ஆகி அது ஒரு சில பெண்கள் அதை பிரேக் பண்ணாங்க. அந்த வகையில அதனாலதான் நயன்தாரா வந்து ஒரு நயன்தாரா, மஞ்சு வாரியர், அவங்க எல்லாம் அதை பிரேக் பண்ணாங்க. தட் இஸ் வை தே ஆர் செலிப்ரேட்டட். சார் அவங்கள இந்த சூப்பர் ஸ்டார் பஞ்சாயத்து போட்டிருக்கல, லேடி சூப்பர் ஸ்டார், லேடி சூப்பர் அவங்களே வேணாங்கிறாங்க. அப்ப 2019 நினைக்கிறேன், 19 17 நான் ஒரு ட்வீட் போட்டிருந்தேன். அறம் அவங்க படம் வந்தப்போ, அவங்க வந்து அவ்வளோ டேலண்டட் ஆக்டர். அவங்கள வந்து இந்த சுமைய கொடுக்காதீங்க, லேடி சூப்பர் ஸ்டார் சுமைய கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க அதுக்கு சூட் ஆகிற மாதிரி ரோல்ஸ் தான் பண்ண முடியும். நம்ம ஒரு நல்ல ஆர்டிஸ்ட நம்ம இழந்துடுவோம். அன்னைக்கு நான் போட்டேன், அது என்ன பல பேர் என்ன அட்டாக் பண்ணாங்க. இன்னைக்கு தானே நடந்திருக்கு இல்லையா? சோ நம்மளே சொசைட்டியா, ப்ரொடியூசர்ஸா இருக்கட்டும், டைரக்டர்ஸா இருக்கட்டும், சினிமாக்குள்ள இருக்கிறவங்களா இருக்கட்டும், ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்றோம் ஒரு ஆர்டிஸ்டுக்கு சுத்தம். அப்புறம் அவங்கள குறை சொல்றோம். ஆமா, அவங்க சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா, ஒரு பெண்ணுக்கு ஒரு ஒரு தியேட்டர்ல போய் ஆடியன்ஸ் அட்ராக்ட் பண்றது அளவுக்கு அவங்க நிக்கணும்னா, அது எவ்வளவு கஷ்டமான விஷயம் தெரியுமா? இட் இஸ் நாட் ஈஸி. அது அவங்க பண்ணிருக்காங்க. மஞ்சு வாரியர் பண்ணிருக்காங்க, இவங்க பண்ணிருக்காங்க. ஐ திங்க் வித்யா பாலன் பண்ணிருக்காங்க ஹிந்தில. அந்த மாதிரி ஒரு சிலர் தான் அது பண்ண முடியும். அது பண்ணிருக்காங்க. ஜோதிகா மேடம் நேற்று முந்தானால ஒரு சொல்லியிருந்தாங்க, தென்னிந்திய திரையுலகில் இன்னமும் ஆண் ஆதிக்கம் தான் இருக்கு, பெண்களுக்கான அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் கேரக்டர்லாம் வரமாட்டேங்குது அப்படின்ட்டு. ஸோ அது என்ன சார், வாட் ஐ பர்சனலி ஃபீல் இஸ், இந்த ஒரு இப்போ ஒரு ஒரு சபையில நம்ம எல்லாரும் இருக்கோம். எல்லாரும் இயக்குனர்களும் ரைட்டர்ஸ் இருக்காங்க, இயக்குனர்கள் இருக்காங்க, ஸ்டார்ஸ் இருக்காங்கன்னா, யாருக்கு மரியாதை ஜாஸ்தி, யாருக்கு, எக்ஸப்ட் ஃபார் வெரி ஃபியூ டிரெக்டர்ஸ், யாரு பின்னாடி கேமராஸும், யாருக்கு பின்னாடி இது போறது, நடிகருக்கு பின்னாலதான். அது என்ன நியாயம்? அதுல நியாயமே கிடையாது. அவங்க எல்லாம் இவ்வளோ கேரக்டர்ஸ் பண்ணிருக்காங்கன்னா, ரைட்டர்ஸ் இருக்காங்க. அந்த ரைட்டர்ஸ் இல்லைன்னா உங்களுக்கு இந்த கேரக்டர் வராது. அதே மாதிரி அந்த டிரெக்டர்ஸ், அந்த மாதிரியான டிரெக்டர்ஸ், அந்த மாதிரி மாஸ்டர் பீசஸ் கொடுத்த டிரெக்டர்ஸ் எல்லாம் மறந்துடுறாங்க இல்லையா? ஏன்னா இந்த ஸ்கிரீன் முன்னாடி என்ன தெரியறதோ அதுக்கு பின்னாடி தான் போறாங்க. அது காரணம் அந்த அந்த முகம் உங்களுக்கு பரிச்சயம் ஆயிருது. இல்ல அதுக்கு ஒரு காரணம் அங்க வந்து மார்க்கெட் வந்து அதுதான். அதனாலதான் அதேதான் இந்த பெண்களையும் எஃபெக்ட் பண்ணுறது சார். சோ அது நம்ம தான் மாத்தணும். we have to change that. அதுக்கு அது சில இயக்குனர்கள் அதை முறியடிச்சாங்க. ஸ்ரீதர், அப்புறம் கே பாலச்சந்தர் சார், அப்புறம் பாரதி ராஜா சார், மணிரத்னம் சார். சிலர் வந்து உங்களுக்கு ஹீரோ இமேஜை விட இப்போ சில படங்களை பார்த்தா மணிரத்ன படத்தில் யார் நினச்சாலும் சரி, அங்கே மணிரத்னம் தான் ஹீரோ இருப்பார். பாரதி சார் படத்தில் யார் நினச்சாலும் சரி, அங்கே பாரதிராஜா தான் வெரி ஃபியூ முதன்மையா இருப்பார். இங்க சொல்ற 100 டைரக்டர்ல
5 டைரக்டர், 10 டைரக்டர் தான் அந்த ஒரு ஸ்தானத்துல இருப்பாங்க. நெறைய இயக்குனர்கள் ஹீரோ நம்பி போறதுனால, அத இழந்துரும். சரி, அதான் நீங்க சொல்றது பேரெல்லாம் அந்த காலம். இப்ப அதுவும் இல்ல. இந்த காலத்துல பாருங்க, ஃபர்ஸ்ட் படத்துல அந்த டைரக்டர் அவ்வளோ பெரிய ரோல் கொடுத்து அவ்வளோ பெரிய ஆளா இருப்பாரு அந்த ம். ஹீரோ. ம். அடுத்த படத்துக்கு கூப்பிட்டா வரவே மாட்டாரு, இல்ல ஒரு 5 படம் கழிச்சு கூப்பிட்டா வரவே மாட்டாரு. இதுதான் நிலைமை, இன்னைக்கு கரெக்ட். நிலைமை. ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரியும் இந்த மக்களை குறையே சொல்ல முடியாது சார். மக்களுக்கு இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஓகே. இதெல்லாம் ஒரு பிம்பம் தான். ஆமா. பிம்பத்தை கிரியேட் பண்ணி மக்களோட மண்டையில இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணறது. இது இப்படிதான், இது இப்படிதான், இது இப்படிதான், இது இப்ப நீங்க இப்படிதான். சொல்றத பார்த்தா நான் ஃப்ராங்கா கேட்கிறேன். எப்படின்னா ஓப்பனா அப்போ நடிகர்கள் வந்து இயக்குனர்கள மரியாதை கொடுத்தாங்க. அப்ப மரியாதை குடுத்தாங்க. இப்ப யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்ப அந்த மரியாதையே இல்ல சார். மரியாதை இல்ல. அதான் அத யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னா, அ தேவைக்கு யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடுறதானே. யூஸ் அண்ட் த்ரோ. அவங்க டிமாண்ட் பண்றாங்க சார். ம். நல்ல ஸ்கிரிப்ட்ஸ தேடி நடிகர்கள் போன. நீங்க தமிழ் சினிமாவே எடுத்து பாருங்களேன் சார். எவ்ளோ படங்கள் கன்டென்ட் வருது. எவ்ளோ படங்கள்ல ம், எல்லா படங்களும் மெசேஜ் ஃபிலிம்ஸா இருக்க முடியாது. இருக்கு. இருக்க முடியாது. என்டர்டெயின்மென்ட்க்கு எல்லாம் ஒரு கலந்து தான் ஆ சினிமா. ம். இப்போ உங்க படங்களா இருக்கட்டும், இல்ல கில்லி எடுத்துக்குங்க. அந்த மாரி படங்கள்லாம் என்டர்டெயின்மென்ட்க்கான என்டர்டெயின்மென்ட் அவ்வளோதான். மாச கவர்ந்த படங்கள். ஆமா. அந்த மாரி படங்கள். அது அல்லாம ஸ்ரீதர் சாரோட படங்களா இருக்கட்டும், இல்ல கேபி சாரோட படங்களா இருக்கட்டும், பாரதிராஜா சாரோட படங்களா இருக்கட்டும், அந்த மாரி படங்கள்ல மாஸ்டர் பீசஸ் ஆமா. இருந்தது. ஆமா. இல்லையா? ஆமா. பாலு மகேந்திரா சார் ஆமா. படங்களா இருக்கட்டும். உணர்வுபூர்வமான கதைகளா ப ப இருக்கும். பண் இப்ப மலையாளத்துல இப்பவும் அப்படிதான் இருக்கு. ஆமாமா. ஆனா தமிழ்ல ஏன் வருதில்ல அவ்வளவு படங்கள்? ஓகே. இருக்காங்க. ஒரு சில டைரக்டர்ஸ் இருக்காங்க. ஒரு ஜோக்கர், ம். ம். ஒரு மண்டேலா, ஆமா. அ ஆமா. அந்த மாதிரி படங்கள் வந்தது. இப்போ வெற்றிமாறனோட டைரக்டர் விடுதலை. வெற்றிமாறன் விடுதலை. விடுதலை. அந்த மாதிரி அ ஒரு சில படங்கள் நம்ம நேம் பண்ணி எடுக்க முடியும். இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு இவர் நலன் குமாரசாமியோட ஆமாமாமாமா. அவரெல்லாம் எங்க சார் இன்னும் சொல்லலாம். அந்த மாதிரி அறிவழகன் ஒண்ணு ம். வந்து ஈரம் பண்ணாரு. ஈரம் பண்ணாரு. அவருக்கு ஐ திங்க் இஸ் ஒன் ஆஃப் த வெரி குட் டிரெக்டர்ஸ் வி ஹேவ். யங் டிரெக்டர்ஸ் பிரீட்ல. இப்ப எம்ஜிஆர், சிவாஜி காலத்துல எம்ஜிஆர், சிவாஜி கணேசனும், ஜெமினி கணேசனும் கொடிகட்டி பிறந்தாங்க. ஆனா அதே அளவுக்கு பத்மினிக்கும் பேர் இருக்கும். அம்மாவுக்கும். அதே மாரி சாவித்திரி அம்மாவுக்கும் பேர் இருக்கும். கேஆர்விஜி அம்மாவுக்கும் பேர் இருக்கும். அப்பலாம் ஊர்ல எப்படின்னா உங்களுக்கு கிராமத்துல வாழ்ந்த ஆளுங்கல்ல. எம்ஜிஆர் படம் போவாங்க, சிவாஜி படம் போவாங்க, ஜெமினி கணேசன் படம் போவாங்க. அதுல கேஆர்விஜி படம்னா அதுக்கு ஒரு பெண்டு கூட்டம். கேஆர்விஜி படம் அப்படின்னு போவாங்க. சாவித்திரி படம்னா அதுக்குன்னு போவாங்க. அப்ப என்னதான் அப்பவும் ஆணாதிக்கம் இருக்கு. எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி கணேசன் அப்படின்ட்டு ஒரு ஆணாதிக்கம் இருக்கு. இருந்தாலும் அது ஒரு 60% அது அந்த பெண்கள் கொண்ட மரியாதை. தில்லானா மோளமானனா எந்த அளவுக்கு சிவாஜி கணேசன் அவர்களுக்கு பேர் வந்துச்சோ, அதே அளவுக்கு பத்மினி அவர்களுக்கும் பேர் வந்துச்சு. பாசமலர் எந்த அளவுக்கு சிவாஜி பேர சொன்னாங்களோ, அதே ஈக்குவல் சாவித்திரிக்கு பேர சொன்னாங்க. அன்னைக்கு உங்களுக்கு ஆண் மேலோங்கி இருந்தா கூட, ஓரளவு பின்னாடி பெண்களோட இருந்து பெண்களுக்காகவும் படம் பார்த்தாங்க. இன்னைக்கு டோட்டலா அது இல்ல. நீங்க இப்ப கடைசி சொல்லும்போது நேரத்துல மட்டும் சொல்றீங்க தவிர, வேற யாரும் சொல்றதுக்கு இல்ல. யாரும் பேரும் வாங்க முடியல. சொசைட்டிலே அப்படித்தானே இருக்கு சார். இப்போ நம்ம வந்து பெண் பெண் ஈக்குவாலிட்டி, பெண் உரிமை எல்லாம் பேசுறோம். பேசுறோம். ஆனா நீங்க பாருங்களேன், உங்க பாட்டி, என்னோட பாட்டி ஊர்ல எப்படி அவங்க ஆண்டாங்க? அப்படியே அந்த வீட்டுக்குள்ள வீட்டு அவங்க அவங்க ஸ்கூலுக்கு போயிருக்க வேண்டாம், அவங்க இதுக்கு போனா, ஆனா அவங்க வரைச்ச கோட்டுல இருந்து ஒருத்தரும் இது பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு அப்படி ஒரு ஆளுமை இருந்தது. எங்க இருந்து சார் அது வந்தது? எங்க இருந்து அப்போ ஹம், அங்க வந்து ஒரு ஒரு டிவிஷன் ஆஃப் லேபர் இருந்தது. நான் வந்து வீட்டை பாத்துக்கிறேன், ம். குழந்தைகளை பாத்துக்கிறேன், நான் இந்த பக்கத்தை பாத்துக்கிறேன், நீங்க அந்த பக்கத்தை பாத்துக்குங்கன்னு அது பிரிச்சாங்க. பிரிச்சா பிடிச்சிட்டாங்க. பிரிச்சாங்க. ஆனா பெண்களுக்கு சாய்ஸ் கொடுக்கல. ம். நீங்க இது மட்டும் இல்ல, உங்களுக்கு வேணும்னா நீங்க அதை பாருங்க, நான் இதை பாத்துக்கிறேன்னு சொல்லல. அவங்க என்ன சொன்னாங்க, ஒரு ஆணுக்கு ஆணத்துவம் வந்து வெளியே போய் சம்பாதிச்சுட்டு வர்றதுதான், பெண்ணுக்கு பெண்மை வந்து வீட்டுல இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கிறது தான். ஆனா அதுக்குள்ள மரியாதை அவங்களுக்கு கிடைச்சது. இருந்துச்சு. ஆஹ் இது எங்க பிரச்சனை வர ஆரம்பிச்சதுன்னா, ஒரு இடத்துல நீ வீட்டுல தானே இருக்க, ம். நீ இதுதானே பண்றேன்னா அது மட்டம் தட்ட ஆரம்பிச்சோன்னதான் அந்த ஆரம்பிச்சு. பெண்ணியமே வர ஆரம்பிச்சது. ஓகே. இப்ப இந்த காலத்துல என்ன பிரச்சனைனா, ஈக்குவாலிட்டி என்னெல்லாம் பேசுறோம், பெண் உரிமை எல்லாம் பேசுறோம். ஆனா இந்த காலத்து நடக்கிற வயலன்ஸ், ம். இந்த காலத்துல நடக்கிற
ஆப்ஜெக்டிஃபிகேஷன் ஆஃப் விமென், இந்த பெண் ஒரு பொருளா இதை விட கேவலப்படுத்த முடியாது. இந்த அளவுக்கு சீரழிஞ்சு கிடக்கிறது இல்லைன்னு சொல்ல முடியுமா சார்? இந்த காலத்துல கிராமத்துல பாட்டிங்க 60 வயசானா ஜாக்கெட் கூட போட மாட்டாங்க, ஜாலியா இருப்பாங்க. அந்த தாயா தான் பார்ப்பான் அவன், தாயா தான். சின்ன குழந்தையில இருந்து வயசானவங்களை தாயா தான் பார்ப்பான். இந்த காலத்துல முடியுமா? 90 வயசு கிழவிலால கூட முடியாது. பொண்ணு ஆமா. அதே மாதிரி குழந்தைகள் நம்ம ஊர்ல சர்வசாதாரணமா ஜெட்டி கூட போடாம குழந்தைகள் விளையாடிட்டு இருக்கோம். ஆமா கரெக்ட். இந்த காலத்துல பண்ண முடியுமா? நினைச்சு கூட பார்க்க முடியாது. பயமா இருக்கு பார்த்தது, நான் நடக்கிறது ஒரு ஒரு விஷயம் கேட்க. அப்புறம் என்ன சார் நாகரிக உலகம் ஒண்ணும் எதெல்லாம் நம்ம வந்து ஓகே சப்ரேஷன் இருந்தது, சாய்ஸ் தேவை இருந்தது, அதெல்லாம் இருக்கு. ஆனா முக்கியமான விஷயங்கள் இழந்துட்டு இருக்கோம். ரொம்ப முக்கியமான விஷயங்களை நம்ம இழந்துட்டு இருக்கோம். அது ஏன்? பாதுகாப்பு இல்ல. பாதுகாப்பு இல்ல, பாதுகாப்பு இல்ல. ஒரு ஆடு சொல்லி கொடுக்குறாங்க ஒரு குழந்தைக்கு, நீ தாயை இப்படி பார்க்கணும், உன் மனைவியை இப்படி பார்க்கணும், உன் தோழியை இப்படி பார்க்கணும், உன் கூட பிறப்ப நீ இப்படி பார்க்கணும். நீ யாரு சொல்லி கொடுக்குறாங்க? நீங்க பாத்தீங்கன்னா நிறைய குடும்பங்கள்ல இந்த பசங்க சொல்றத அப்பா அம்மா கேக்குறாங்க. இது இது ஆர்டர் பண்ணுது. அம்மா உனக்கு தெரியாதும்மா. அப்பா நீங்க என்ன பசுமா அப்படி ஒரு அப்பாவையும் அம்மாவையும் முட்டாள பாக்குறாங்க குழந்தைங்க. இதை நம்ம தான் குழந்தைகளை வந்து அறிவாலயம் வளர்க்குறோம், முட்டாளும் வளர்க்குறோம். அதை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு நம்ம அறிவாலயம் வளர்க்குறோம். ஆனா அது சொல்றத நம்ம கேட்டுக்கிட்டு அதுல முட்டாள் வளர்க்குறோம். இங்கதான் உங்களுக்கு இந்த லாஜிக்கு மேல சயின்ஸ்க்கு மேல ஒரு விஷயம் இருக்குல்ல சார். ஹியூமன் ஹியூமனோட ஒரு நம்ம இவால்வ் ஆகி இந்த வரைக்கும் வந்திருக்கோம். இந்த இவ்வளவு நாள் வந்ததெல்லாம் நமக்கு எப்படி பாஸ் ஆன் பண்ணிருக்காங்க? நீங்க சொன்ன மாதிரி நம்ம தாத்தாவோட தாத்தா பாஸ் பண்ணாங்க, அப்போ வெர்டிகலா வந்தது. இப்ப இந்த சொசைட்டி ஹாரிசான்டலா போயிட்டு இருக்கு. ஏன்னா இன்டர் ஜெனரேஷனல் கனெக்ஷன் இல்ல. நம்ம நம்ம காலம் வரைக்கும் தாத்தா பாட்டி, அம்மா அப்பா, குழந்தைங்க, இந்த கனெக்ஷன் பாஸ் ஆன் ஆச்சு. இப்ப அது கிடையாது, கட் ஆயிடுறது. தாத்தா பாட்டி கட்டு, தாத்தா பாட்டி கட்டு, அப்பா அம்மாவும் கட் ஆக ஆரம்பிச்சாச்சு. இப்ப என்ன நீங்க சொல்ற மாதிரி உங்களுக்கு தெரியாது, நீங்க எல்லாம் ஓல்டு ஃபேஷன், நீங்க எல்லாம் வந்து ஓ அதே சொல்றதையே சொல்லாதேமா, அந்த காலம். அந்த காலம். இந்த காலத்துல கூகுள் அம்மா சொல்றதுதான், கூகுள் அம்மா என்ன சொல்றதோ அடிச்சு பார்த்துட்டு அது சொல்றதுதான். சோ இதனால என்ன ஆகுறது, அந்த விஸ்டம்ங்கிறது இருக்குல்ல, எல்லாமே படிப்புங்கிறது ஒண்ணு, அறிவுங்கிறது ஒண்ணு சார். அந்த அந்த விஷயம் பாஸ் ஆனே ஆகிறது இல்ல. இப்ப இதோட ஆஃப்டர் மாத்து தான் நம்ம இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கோம். இது திருந்தணும். இப்ப நம்ம இயற்கைய கேட்க முடியுமா? நீங்க ஆண், நான் பெண், எனக்கு மட்டும் ஏன் கர்ப்பப்பை கொடுத்த, எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு உடம்பு கொடுத்த? நான் இயற்கை போய் அங்க சமத்துவத்தை பத்தி நான் பேச முடியுமா? சமத்துவம்ங்கிறது வந்து மெனி டைம்ஸ் இல்ல 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 வாய்ப்பு இல்ல, முடியாது. இல்ல சார், நத்திங் இஸ் ஈக்குவல். பட் இதுல என்னன்னா அந்த அந்த சம உரிமைங்கிறது வந்து அத ஒரு பெண்ணா நான் வந்து எனக்கு எனக்கு என்னோட ஒரு ரோல் இருக்கு இல்லையா, என்னோட சாய்ஸஸ் இருக்கு. அதுவும் ஒரு ஆணா அப்படிதான் கம்பேர் பண்ண முடியும். நீங்க ஒரு ஆணா உங்களோட 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 ரோல், உங்களோட உங்க பிரெயினும் என்னோட பிரெயினும் கூட டிஃப்ரெண்டா இருக்கலாம். அது டாக்டர்ஸ் தான் சொல்ல முடியும். நான் சொன்னேன்னா அது பெரிய இஷ்யூ ஆயிடும். பெண் உரிமைங்கிறது அது பெண்ணுக்கான உரிமை, ஆண் உரிமைங்கிறது அது ஆணுக்கான உரிமை. என்ன பண்றாங்க, ஆணோட உரிமை போய் நீங்க பெண்ணுக்கான உரிமைன்னு கேக்குறீங்க. அதுதான் இந்த ஈக்விட்டி, ஈக்குவாலிட்டி, அதுதான் சொல்றாங்க சார். ஈக்குவாலிட்டிக்கும் ஈக்விட்டிக்கும் வித்தியாசம் இருக்கு சொல்றாங்க. இது ரெண்டும் நம்ம புரிஞ்சுக்காம இவ்வளவு நாள் பயணிச்சுட்டு இருக்கோம். இப்ப அதோட ஆஃப்டர் மாத் நம்ம பாக்குறோம். இத நம்ம திருத்தலைன்னா இது ரொம்ப பெரிய பிரச்சனையில கொண்டு போய் விடும். போட்டுக்கோன்னு அதான் பண்ணப்போ எல்லாம் பாயிண்ட் வட்டிய. இப்போ ஒரு லேடிஸ்ட போயிட்டு நீ மாதிரி குழந்தை பரவாயில்ல, நீ ஒரு 22 வயசு 20 வயசு பொண்ணு வந்து ஷார்ட்ஸ் போட்டு அப்படி தர மாதிரி ஒரு ஒரு கவர்ச்சியாக ட்ரெஸ் போட்டு வரும்போது நம்ம கேள்வி கேட்குறோம், ஏன் பொண்ணு இப்படிலாம் ட்ரெஸ் போகிறீங்கட்டு. அவங்க ஆன்சர் இருந்தோம். இப்போ அவங்க ஆன்சரு ஆண்களோட பார்வை குறைச்சுறாங்க. இவங்க போகிற ட்ரெஸ்ஸை குறைச்ச படிக்கிறாங்க. என்ன அவங்க பார்க்குற பார்வை தப்பாக இருக்குது,
அதுக்கு நாங்க மாத்திக்கணுமா? அப்படிங்கிறது என்ன நியாயம் தெரியல. அது நம்ம எப்படி அத நமக்கு ஆன்சரே இல்லையே. அந்த இல்ல. ஆன்சர் நம்ம இன்னும் கண்டுபிடிக்கல. கரெக்ட். See, ம். இப்போ அவங்க என்ன கேட்பாங்க? ஒரு நாங்க ட்ரெஸ் போடுறது இப்போ ஒரு ஒரு சொசைட்டில 4 பேர் போறாங்க. அந்த பெண்ண மட்டும் பார்த்து, அவ ட்ரெஸ் மட்டும் பார்த்து, அவள மட்டும் ஏன் ஜட்ஜ் பண்ற? ம். அந்த ஆண் ட்ரெஸ் பண்ணிட்டு போறத பார்த்து நீ கண்டுக்கிறதே இல்லையே. அது இயற்கை. ஏ நீ சொல்றது எது இயற்கை. ஆ அது எப்படி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி குடுப்போம்? ம். அதுக்கான கரெக்ட்டான ஆன்சர் நம்மள்ட்ட இல்ல. ஏன்னா நமக்கு தெரியல. தி பாயிண்ட் இஸ் அவங்க அடுத்து என்ன கேட்பாங்கன்னா, 3 வயசு குழந்தை வந்து ரேப் பண்றான். ம். அந்த குழந்தை தப்பான ட்ரெஸ் போட்டுட்டு அவன் ரேப் பண்ணான். கேட்கறான். அங்க நம்ம பதிலுக்கு தடுமாறி போயிடுறோம். இது எல்லாத்தையுமே ஜெனரலைஸ் பண்ண முடியாது. இப்ப நான் நான் என்ன கேட்பேன் தெரியுமா? ஒரு சிச்சுவேஷன் வந்ததுன்னா, நான் சொல்வேன். இப்ப 5 பேர் இருக்கோம். நம்ம வீட்ல அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, தாத்தா இருக்காங்க, பாட்டி இருக்காங்க, குழந்தைகள் இருக்கு, எல்லாம் இருக்கு. இப்போ வயசான தாத்தா ஒரு ஷார்ட்ஸ் போட்டுட்டு வந்து உட்கார்ந்தா, தமாஷா பார்ப்பாங்க. ம். இதே பாட்டி அந்த ஷார்ட்ஸ போட்டுட்டு வந்து உட்கார்ந்தா, ஒரு நீங்க சும்மா இருப்பீங்களா? உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருப்பீங்களா? நமக்கு வெட்கமா இருக்கும். அது ஏன்? ம். எதுனால? ம். அது மைண்ட் செட். சோ வாட்? எல்லாத்துக்கும் சோ வாட் கேட்டோம்னா ஓட்டுறது. ஒண்ணுமே பண்ண முடியாது. அது ஏன்? அந்த கொஸ்டின் நான் இன்னும் தேடிட்டு இருக்கேன் சார். எனக்கு கரெக்டான ஆன்சர் இன்னும் கிடைக்கல. ஆண்கள் சிங்கர் கல்பனா வந்து பேசியிருக்காங்க. அவ்வளவு மன ஒரு அவ்வளவு